Good afternoon. Archaeological sites in தமிழ்நாடு. தமிழகத்துடைய தொல்பொருள் களங்கள். தொல்பொருள் களங்கள். அப்போ அகழ்வாராய்ச்சி அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அகழ்வாராய்ச்சி இப்போ இந்த இதுக்கு நமக்கு நிறைய சயின்டிபிக் மெத்தட் இருக்கு. சயின்டிபிக் மெத்தட் முதல்ல அடிப்படையில் இருக்கக்கூடியது ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்ற அந்த முறையை தான் தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா, ஸ்ட்ரேட்டம் அப்படின்ற சொல் அப்படின்னா படி, படிநிலைகள் அப்படின்னு அழைக்கலாம். ஸ்ட்ரேட்டம் அப்படின்னா படிநிலைகள். ஸ்ட்ரேட்டா சாயில், மண் எப்படி படியும்? மண் லேயர் லேயரா படியும். எப்படி படியும்? இந்த மாதிரி லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸா படியும். நம்ம இது செடிமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். செடிமெண்டேஷன், தமிழ்ல படிதல். மண் எப்படி படியும்? இந்த மாதிரி படியும், லேயர் லேயரா படியும். அப்போ ஒரு விஷயம், இப்போ இங்க செடி இங்க இருக்கும், ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நம்ம முதல்ல இங்க மேல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றதும், தோண்டுனா இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பொருளும், இது ஏ, இது பி, இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பொருள் சி, இதே ஆழமான இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் டி அப்படின்னா, இதுல எது காலத்தால் முந்தையதா இருக்கும்? எது பழசு? டி தான். அப்ப ஆழமா இருக்கக்கூடிய பொருள் பழமையானதா இருக்கும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேல இருக்கக்கூடிய பொருள் வயது கம்மியானதும், ஆழமா இருக்கக்கூடிய பொருள் வயது மூத்ததாகவும் இருக்கும். அப்படி நம்ம வயதை தெரிஞ்சுக்கலாம். இது அடிப்படையில ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். அதாவது படிதல் அப்படின்ற முறை இருக்கு இல்லையா? நிலம் எப்படி உருவாகும்? படிதல் என்ற முறையில் தான் உருவாகிறது. அப்ப அந்த படிதல் அப்படின்ற முறையில ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். படிநிலைகளாக நிலம் இருக்கு, மண் அப்படிதான் இருக்கு. அப்போ அதை தோண்டும் பொழுது, அதை அகழும் பொழுது, நிலத்தை அகழும் பொழுது படிநிலைகளால் உருவானதால், மண் படிநிலையால் உருவானதால் மேல இருக்கிற பொருளோட ஆழத்தில் இருக்கக்கூடிய பொருள் வயதுக்கு முந்தையதாக இருக்கும் என்பது கோட்பாடு. வயதுக்கு முந்தையதாக இருக்கும் என்பது கோட்பாடு. இதை ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்று அழைப்பார்கள். இவ்வாறு படிதலால், இவ்வாறு பை திஸ் வே செடிமெண்ட் மூலமா உருவாக்கக்கூடிய மண்ணை, பாறையை நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். தமிழ்ல படிவு பாறைகள் அப்படின்னு பார்க்கணும். படிவு பாறைகள். படிவு பாறைகள் எப்படி உருவாச்சு? படிதலால் உருவாச்சு. சரியா? 3 விதமான பாறைகள் இருக்கு. there are 3 types of rocks. ஒன்னு igneous rocks, ரெண்டாவது sedimentary rocks, மூணாவது metamorphic rocks. தமிழ்ல தீப்பிழம்பு பாறைகள், படிவு பாறைகள், உருமாறும் பாறைகள். தீப்பிழம்பு பாறைகள் அது எரிமலைகள்ல இருந்து குழம்பு, லாவா படிஞ்சு உருவாதால் அது தீப்பிழம்பு பாறைகள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். பூமிக்குள்ள இருந்து எரிமலைகள் வெடித்து அந்த எரிமலை குழம்பு லாவா வெளியில வந்தா என்ன ஆகும்? அது காஞ்சு போயிடும். சரியா? ஆறி போயிடும். ஆறுன உடனே அது என்ன மாறிடும்? பாறையா மாறிடும். அப்படி ஆறும் போது 2 விதமான பாறைகள் உருவாகும். ஒண்ணு உள் தீப்பிழம்பு பாறைகள், வெளி தீப்பிழம்பு பாறைகள் அழைக்கலாம். உள் தீப்பிழம்பு பாறைகள்ங்கிறது பூமிக்கு உள்ளேயே ஸ்லோவா ஆறலாம். இன்ட்ரூசிவ், வெளியில வரல, காத்த பார்க்கல. உள் தீப்பிழம்பு பாறைகள் அது வந்துருச்சு, பூமிக்கு வெளில வந்துருச்சு, ஆனா நிலத்தை, வானத்தை பார்க்கல, உடனே ஆறல, சடன் கூலிங் ஆகல, ஸ்லோ கூலிங் ஆயிருக்கு. என்ன இருக்கு? ஸ்லோ. உள் தீப்பிழம்பு பாறைகள் சில நேரத்துல டக்குன்னு ஆறுச்சுன்னா சடன் கூலிங், உடனே ஆறி போனால், இப்ப உதாரணத்துக்கு தீப்பிழம்பு பாறை வந்துட்டு இருக்கு, மழை பெய்யுது, இல்ல தீப்பிழம்பு பாறை கடலுக்குள்ள சில தீப்பிழம்பு பாறைகள் இருக்கும், சில கடலுக்குள்ள எரிமலைகள் இருக்கும். அந்த எரிமலை வெடிச்சதுன்னா அந்த லாவா வெளில வந்தோட என்ன ஆயிடும்? சல்லுன்னு கூல் ஆயிடும்.
அப்போ அதனால உருவாகக்கூடிய பாறைகள் 2 விதம். இப்ப தீப்பிழம் பாறைகள் எப்படி கூல் ஆகுது, ஆறுங்கிறத பொறுத்து உள் தீப்பிழம் பாறைகள், வெளி தீப்பிழம் பாறைகள்னு சொல்லி 2 இது இருக்கு, இன்ட்ரூசிவ், எக்ஸ்க்ளூசிவ். அப்ப ஸ்லோவா கூல் ஆச்சுன்னா அந்த பாறை வித்தியாசமா இருக்கும், ஃபாஸ்டா கூல் ஆச்சுன்னா அந்த பாறை பார்க்க வித்தியாசமா இருக்கும். 2த்துக்கு எக்ஸாம்பிள், ஸ்லோவா கூல் ஆகிற பாறை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது கிரானைட் பாறை. ஃபாஸ்டா கூல் ஆச்சுன்னா அது பசால்ட் பாறை. ஸ்லோவா கூல் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், கிரானைட் அப்படின்ற. ஆமா, கிரானைட் கல் எல்லாம் பாக்குறீங்க, அது எப்படி படிப்படியா மணிமணியா உள்ள இருக்கும் அந்த லேயர். பசால்ட்டுங்கிறது டக்குன்னு ஆரம்பம்னா உருவாகுறது. பசால்ட் பாத்தீங்கன்னா தெரியும், பசால்ட், பசால்ட் ராக்ஸ். சரியா? இந்த லாவா வெளில வந்த உடனே ஆறுச்சுன்னா இப்படி உருவாகும். அதுவே ஸ்லோவா கூல் ஆச்சுன்னா இப்படி இருக்கும். 2மே நெருப்புல உருவானதுதான், தீப்பிழம்பு வடிஞ்சு வந்து உருவானதுதான். கடப்பகல்லு அந்த அதான் கிரானைட் தானே போடுவாங்க. அதான் தம்பி, அதான் கிரானைட். சரியா? மலையை உடைச்சு எடுத்துட்டு வராங்கல்ல. ஆமா, இது இல்லாம இன்னும் நிறைய பாறைகள் உருவாகும். பியூமிஸ் அப்படின்னு ஒரு பாறை இருக்கு, பியூமிஸ். இதுவும் எரிமலைகள் உருவாகிறதான். அப்சீடியன், அந்த பாறையும் எரிமலைகள் உருவாகுதான். ஆனா நமக்கு தெரிஞ்ச பேர் கிரானைட், அதிகமா நம்ம பார்க்கறது கிரானைட். கிரானைட்ங்கிறது இது ஒரு உள் தீப்பிழம்பு பாறை, அதாவது பூமிக்கு உள்ள உருவாகும், பூமிக்குள்ள ஸ்லோவா கூலை உருவாகும். பசால்ட்டுங்கிறது எதுக்கு உதாரணம், வெளி தீப்பிழம்பு பாறைகள் பொறுமையா லாவா அப்படி வடிஞ்சு வந்து அப்படியே காத்துல பட்ட உடனே ஒரு ஒரு டைம் 1 மணி நேரத்துல ஆறிடும். சரியா? அப்ப இந்த மாதிரி எப்படி கூல் ஆகுதோ அதை பொறுத்து என்ன இருக்கு, நிறைய தீப்பிழம்பு பாறைகள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அதுல என்ன டிஃபரன்ஸ் வரும்னா, அதுல மணிகள், அதுல பாத்தீங்கன்னா அந்த கல் மணிகள் கிறிஸ்டல்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃபரன்ஸ் தான் வரும், கிறிஸ்டல்ஸ். சரிங்களா? அது எப்படி ஸ்லோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் வந்து மாறும். பாருங்க, இது எல்லாமே என்னதான், எரிமலைகள், எரிமலை குழம்பு. இதுதான் பாருங்க, இது பூமிஸ் ஓட்ட ஓட்டையா இருக்கும், பியூமிஸ் இடம் ரொம்ப கம்மியா இருக்கும், பியூமிஸ். அப்சிடியன், பசால்ட், கேப்ரோ, டியோரைட், கிரானைட். சரிங்களா? இதுல இந்த மாதிரி கற்களை தான் நம்ம வீட்டுக்கு கீழே கட்டுமானத்துக்கு போடுறோம், கிரானைட் அப்படின்ற கல்லை தான் நம்ம போடுறோம். அதுவே நல்லா பாலிஷ் பண்ணி நம்ம தரையாவும் கீழே கிரானைட்டும் போடுவோம். சரியா? ரைட், இதுதான் வந்து தீப்புலம் பாறைகள். இது காலப்போக்குல ஆறுகளோ, சரியா, காலப்போக்குல ஆறுகளோ இல்ல கடலோ காத்தோ யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, அதை அரிச்சு 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 என்ன பண்றாங்க, அரித்தல் அப்படின்றது, சிதைவுறுதல் அப்படின்றது நடந்தும், அரித்தல் நடந்தும். சரியா? அந்த பாறை என்ன ஆகலாம், சிதைந்து போயோ அல்லது அரித்தல் நடந்தோ அந்த இடத்துல அடிச்சுட்டு போயிடும். பாறை என்ன பண்ணும், மலையெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு வேற ஒரு இடத்துல படிய வைக்கும் இல்லையா, ஆறுகள் என்ன பண்ணும், இதுதான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ், புவி வெளியாக்க சக்திகள். புவி வெளியாக்க சக்திகள் என்ன பண்ணும்னா, புவி வெளியாக்க சக்திகள்ல முதன்மையானது ஆறு. ஆறு, கடல், காற்று, பனியாறு. சரிங்களா? நிலத்தடி நீர், நிலத்தடி நீர். ஆறு வந்து ஃப்ளூவியல், கடல் வந்து சி, காற்று ஏவோலியன், பனியாறு கிளேசியர், நிலத்தடி நீர் காஸ்ட். இதெல்லாம் புவி வெளியாக சக்திகள். இந்த புவி வெளியாக சக்திகள் என்ன பண்ணும், இந்த தீப்பிழம்பு பாறைய ஃபர்ஸ்ட் சிதைவுறுதல் நடந்து பிறகு அரித்தலால என்ன பண்ணும், அதை அடிச்சுட்டு போய் வேற ஒரு இடத்துல படி வைக்கும். அப்ப படி வச்சதுக்கு அப்புறம் அப்படி படி வைக்கும், எப்படி படி வைக்கும், லேயர் லேயரா படி வைக்கும். கரெக்டா?
லேயர்ல படிய வச்சு அந்த இடத்துல என்ன ஆகிடும், புதிய ஒரு பாறையை உருவாக்கும். அதுதான் படிவு பாறை. சரியா? அப்ப படிவு பாறையை உருவாக்குனது யாரு? இந்த புவி வெளியாக்க சக்திகள், எக்ஸோஜெனிக் ஃபோர்சஸ். இந்த 5 பேர் தான் உருவாக்குவாங்க. 6 யாராவது சொல்லுங்க செஞ்சுச்சா? 6 கடலு, காத்து, அப்படியே கடல், காற்று, பனியாறு, நிலத்தடி நீர். நிலத்தடி நீருக்கு என்ன பேர் இங்கிலீஷ்ல? கார்ஸ்ட். காஸ்ட். ஓகே. சரியா? கார்ஸ்ட். ஏஓலியன்னா காத்து. ஃப்ளூவியல்னா என்ன? ஆறு. ஃப்ளூவியல் எரோஷன், கார்ஸ்ட் டோபோகிராஃபி அப்படிலாம் நீங்க கார்ஸ்ட்னா நிலத்தடி நீர்னு புரிஞ்சுக்கணும். கார்ஸ்ட், KARST, கார்ஸ்ட். சில இடத்துல தமிழ்ல மொழியாக்கம் பண்ணாம கார்ஸ்ட்னு எழுதிடுவான், இஸ்டின்னு போட்டுருவான். அப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். அதனாலதான் முக்கியமா டெக்னிக்கல் பேர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கணும். அப்ப இப்படிதான் படிதல் அப்படின்னு உருவாது. இப்படி படிதல் நடக்கும் போது, சரியா, படிதல் நடக்கும்போது அந்த படிதல் நிலத்துல தான் என்ன நடக்கும்? இப்போ ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்துல இப்படி ஒரு மரம் இருக்கு. இந்த மரம் சாஞ்சி இப்படி விழுந்துருச்சுன்னு வச்சுப்போம். சரியா? மரம் சாஞ்சி இப்படி விழுந்தாலோ, இல்ல இந்த இடத்துல ஒரு யானை இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு யானை இருக்கு. அந்த யானை செத்து போய் அப்படி விழுந்தாலோ, ஓகேவா, இல்ல டைனோசர் இருக்கு, இல்ல சின்னதா ஒரு நத்தை இருக்கு. எது செத்து போய் விழுந்தாலோ அப்படியே காலப்போக்குல அதோட சேர்த்து புதைச்சி மறுபடியும் அந்த வெளியாக்கு சக்திகள் என்ன பண்ணிடும்? லேயர் லேயரை உருவாக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அது நிக்குமா? லேயரை உருவாக்குறது நிக்குமா? நிக்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் அது என்ன பண்ணிடும்? அந்த வாழ்ந்த உயிரினங்களை புதைச்சிட்டு லேயர் உருவாக்கிடும். உருவாக்குமா? புதைச்சிட்டு என்ன உருவாக்கும்? லேயர் உருவாக்கிடும். அப்ப என்ன ஆகும்? அப்படி புதைந்த பொருட்கள் படிவங்களா மாறி, அதுதான் புதை படிவம். ஃபாசிலைஸ்ட் புதை படிவங்கள் உருவாகும். அப்ப புதை படிவங்கள் எந்த பாறையில உருவாகுது? படிவு பாறைகள்ல தான் உருவாகும் புதை படிவங்கள். ஃபாசில் பாருங்க, இதெல்லாம் மண்ணை தோண்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபாசில்ஸ் கிடைக்கும். சரியா? பாருங்க, ஒரு சங்கு, ஒரு கடல் பிராணி. இது கடல் பிராணி தானே, கடல்ல தான் இருக்கும் சங்கு. அந்த இடத்துல இருந்திருக்கு. அது அப்படியே லேயர் லேயர் லேயரா உருவானோடனே அது என்ன ஆயிடும்? அப்படியே அமுங்கி அச்சு பதிவாயிருச்சு. இதோடைய உடல்லாம் அருகி போயிருக்கும். நான் சொல்றது புரியுதா? உடல் என்ன ஆயிடும்? அது என்ன ஆயிடும்? மக்கிடும். அது பாக்டீரியா தின்னுபிடும். ஓகேவா? ஆனா அந்த விழுந்த அச்சு அது உருவாகிறது. அப்போ இந்த மாதிரி புதையணும்னா 2 விஷயம் தேவை. ஒண்ணு, தண்ணி நிறைய இருக்கணும். சொதன்னு இருக்கக்கூடிய நிலத்துல அச்சு நல்லா விழும். இப்படித்தானே? எல்லா இடத்துலயும் விழாது. இப்ப மலையில மலையில வந்து ஒரு ஒரு விலங்கு செத்து கிடக்குதுன்னா அது மலை மேல வந்து நச்சு விழாது. விழுமா? விழாது. ஏன்? ஏன்னா அங்க இருக்க தீப்பிழம்பு பாறை. கரெக்டா? இப்ப நாமக்கல் மலைக்கோட்டையிலயோ இல்ல மேற்கு தொடர்ச்சி மலையிலயோ ஏதாவது ஒரு செத்து போய் விழுந்தா அங்க என்ன பண்ணாது? அங்க லேயர் 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 உருவாகல. இருக்கிற லேயர்லாம் சுரண்டி 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 ஆத்து எடுத்துட்டு இருக்கு. இருக்கிற லேயரை சுரண்டுது ஆறு. ஆமாவா? காவேரி என்ன பண்ணுது? சுரண்டுது. வைகை என்ன பண்ணுது? சுரண்டி அடிச்சுக்கிட்டு வந்த மண்ணைத்தானே அதை கொட்டி வச்சிருக்கு திருச்சியில. அந்த மண்ணை தானே எடுத்து நீங்க வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றது புரியுதா? அப்போ குறிஞ்சி நிலத்துல அரித்தல் நடக்கும். புரியுதா? முல்லை நிலத்துல முல்லைகள் மருத நிலத்துல கடத்தல் நடக்கும். நெய்தல் நிலத்துலதான் போய் படிய வைக்கும். புரியுதா? அரித்தல், கடத்தல், படிய வைத்து. ஆறும் கடத்தும், காத்தும் கடத்தும், கடலும் கடத்தும். கடலும் படி வைக்க, எல்லாரும் படி வைப்பாங்க. அப்ப படி வைக்கிற இடத்துலதான் என்ன உருவாகும்? என்ன உருவாகும்? கடல்களிலும் கடல் அடிகளிலும், சரியா, ஏரிகளிலும் தண்ணி இருக்கணும். என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? தண்ணி நிறைய இருந்து சொதன்னு இருக்கிற இடத்துல என்ன நடக்கும்? ஈஸியா இந்த மாதிரி புதை படிவங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி புதை படிவங்களை பார்க்கலாம். அந்த மாதிரி புதை படிவங்களை தான் எடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்காங்க?
உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்படிதான் டைனோசர் வந்து நமக்கு தெரியுச்சு. டைனோசர் வந்து இது மேமோத், இப்படி ஒரு யானை, அது பனி யானை. மேமோத்துங்கிற ஒரு யானை இருந்தது. இது நம்ம யானை கிடையாது, நம்ம யானை கிடையாது, இது யானையே கிடையாது. முதல்ல இது என்னது? இது ஒரு பனி யானை. எத்தனை வருஷம் முன்னாடி வாழ்ந்தது? ஐசிஏஜ்ல வாழ்ந்த யானை. என்ன யானை? ஐசிஏஜ்ல வாழ்ந்த யானை. இப்படி ஒரு இருந்துச்சுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? யார் போய் பார்த்தா? டைனோசர் இருந்துச்சு. இப்ப டைனோசர் இருக்குதா? இப்ப டைனோசர் இருக்குதாப்பா? இல்ல இல்ல. ஆனா டைனோசர் இருந்துச்சுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? புதைப்படிவங்கள் வைத்துதான். நான் சொல்றது விளங்குதா? புதைப்படிவங்களை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த புதைப்படிவங்கள்லாம் நமக்கு இப்ப கிடைக்குமா? கிடைக்கும். அரியலூர்ல கிடைச்சது. அரியலூர்ல நம்ம தமிழ்நாட்டுல டைனோசர் இருந்திருக்கு. சரியா? தமிழ்நாட்டுல என்ன இருந்திருக்கு? அரியலூர்ல தமிழ்நாட்டுல டைனோசர் இருந்திருக்கு. எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? ஏன்னா டைனோசருக்கு முட்டை கிடைச்சு தோண்டி இருக்காங்க. என்னடா முட்டை முட்டையா இருக்குது அப்படின்னு பார்த்தா அரியலூர் மாவட்டத்துல என்ன கிடைச்சிருக்கு? டைனோசர் முட்டை. அப்ப டைனோசர் வாழ்ந்திருக்கு, முட்டை போட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. எப்படி? இதுதான் ப்ரூஃப். இமயமலை வந்து ஒரு காலத்துல கடலுக்கு அடியில் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எப்படி? இமயமலைக்கு மேல போனா அங்க வந்து இந்த அச்சுக்களை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி புதைப்படிவங்களை நீங்க பாக்குறீங்க. கடல்ல வாழ்ந்த புதைப்படிவங்களை எங்க பாக்குறோம்? இமயமலை மேல நம்ம பாக்குறோம். சரியா? இமயமலைக்கு மேல கடல் கடல் புதைப்படிவங்கள், ஃபாசில், மெரைன் ஃபாசில்ஸ் we can look at Himalayas. அப்ப எப்படி தெரிஞ்சு? இமயமலையில இப்ப உருவாக்கி இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு காலத்துல அது கடலுக்கு அடியில் இருந்த பகுதி தான் இப்ப மேல ஏழும்பு என்ன இருக்கு? இமயமலையா உருவாகி இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப கடலுக்கு அடியில் இருந்த பகுதி இப்ப 8 கிலோமீட்டர் உயரத்துல இருக்குதான். இதை வச்சுதான் அது நிலங்கள் மாறுது, மலைகள் உருவாகுதுங்கிற கான்செப்ட புரிஞ்சுக்கிறோம். சரி, இதோட வயது எப்படி தெரிஞ்சுக்க? புதைப்படம் எப்படி இருக்கு தெரியுதா உங்களுக்கு? இதுதான் ஃபாசில்ஸ். அப்படியே அச்சு உருவாக்கிறது. இந்த மாதிரி பல லட்சம் வருஷங்களா புதஞ்சி ஃபாசில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள ஆழமான இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் ஆழமா போய்கிட்டே வச்சுப்போம். அது அப்படியே என்ன மாறிடும்னா அதோடைய உடல். சரியா? இப்போ மரம் இருக்கா? மரம்ங்கிறது என்ன? கார்பன். வெரி குட். மரம்ங்கிறது எல்லா உயிர் அப்படின்னாலே அது கார்பன் தான். உயிர்னாலே என்னதான்? கார்பன் தான். அந்த கார்பன் என்ன ஆகும்? அப்படியே மரக்கட்டை என்னவா மாறிடும்னா நிலக்கரியா மாறிடும், கோல் அப்படின்னு மாறிடும். இப்ப நிலக்கரி அப்படின்றது புதைந்து போன மரங்கள் தான் நிலக்கரிகளாக நமக்கு கிடைக்கும். மரத்துல கொழுப்பு இருக்குமா? மரத்துல கொழுப்பு இருக்கு, மரக்கட்டை தான் இருக்கு. கரெக்டா? அப்ப மரக்கட்டைகள் ஒரு காலத்துல பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்துல ஒரு பெரிய காடு இருந்துச்சு. இந்த பகுதிகள் ஃபுல்லா பெரிய காடு. அந்த காடுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்படியே புதைஞ்சு போயிடுச்சு. புதைஞ்சு போனதுனால அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? பல வருஷமா லேயர் 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 லேயர்னு உருவாகி அப்படியே அந்த மரங்கள்லாம் என்ன மாறிடுச்சு? புதைந்த மரங்கள் எல்லாம் நிலக்கரியா மாறினதுனாலதான் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல தோண்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. தோன்றீங்க தெரியுதா? அங்க பாருங்க, ஏதாச்சும் தோன்றீங்க, தோண்டி கருப்பு கருப்பா எடுக்கிறீங்க. என்ன இடம் அது? நெய்வேலி. அப்படி தோண்ட என்ன கிடைக்குதான்? லிக்னைட் அப்படின்ற ஒரு விதமான நிலக்கரி கிடைக்குதான், பழுப்பு நிலக்கரி. இது பியூர் கோல் கிடையாது, ஓரளவுக்கு செமி கோல், ஆனா அதுவும் எரியும். ஓகேவா? அப்போ எங்க கிடைக்கும்? ஆற்று பகுதிகள். அப்போ இங்க கிடைக்குதுன்னா இது காவேரி நதியுடைய பகுதியில கிடைக்குதுன்னா கிருஷ்ணாவோட பகுதியிலும் கிடைக்குமா? கோதாவரியிலும் கிடைக்குமா? அப்போ இந்த பகுதிகள் தான் நிலக்கரி கிடைக்கும். ஏன் இந்த பகுதியில் நிலக்கரி கிடைக்கிறது இல்ல? ஏன்னா அங்க எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் கிடையாது. புரியும் நினைக்கிறேன். படிவு பாறைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் படிமங்கள் வரும். படிமங்கள் இருக்கக்கூடிய நிலப்படிமங்கள். அப்போ மரம் படிஞ்சு போனா நிலக்கரி உருவாக்குது. கரெக்டா? இப்ப இதுவே உயிரினங்கள் படிஞ்சு போனா, உயிர்கள்ல என்ன இருக்கும்? கொழுப்பு இருக்கும். உங்க உடம்பு ஃபுல்லா கொழுப்பு இருக்குது இல்ல? நம்ம சாப்பிடுறது கொழுப்பு, எல்லாமே கொழுப்பு இருக்குதா இல்லையா? அப்ப கொழுப்பு படிஞ்சு போனா டைனோசர் செத்து போனது,
பல ஆண்டுகளுக்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு கடலுக்குள்ள இருந்த உயிரினங்கள் செத்து போச்சுன்னா அது படிஞ்சு என்ன உருவாக்கி இருக்கும்? அது குரூட் ஆயில உருவாக்கும். அது என்ன? மர மர மரம்தான் நிலக்கரி. அப்போ கடல் உயிரினங்கள் தான் என்னது? குரூட் ஆயில். அதை சுத்தம் பண்ணா நமக்கு இன்னைக்கு பெட்ரோல் டீசல் அப்படின்னு சொல்றோம். இதனால தான் நம்ம இதை எதை சொல்றோம்? இது எல்லாத்தையும் படிம எரிபொருள்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். என்ன அழைக்கிறோம்? ஏன் படிம ஃபாசில் ஃபியூவல்ஸ் எரிச்சா சரி, அதை எரிச்சா என்ன வருது? கார்பன் டை ஆக்சைடு தான் வருது. எரிச்சா என்ன வருது? கார்பன் டை ஆக்சைடு தானே வருது. அதனால அதை எரிக்க வேணாம்னு சொல்றோம். இப்ப கார்பன் எரிச்சா கார்பன் டை ஆக்சைடு வரா, வேற என்ன வரும்? கரெக்ட் தானே? அது எல்லாமே என்ன பொருள்? கார்பன். கரெக்டா? எரிக்கிறதுங்கிறது என்ன? ஆக்சிஜன் கலக்குது இல்லையா? ஆக்சிஜன்ல எரியாதுல்ல. அப்ப கார்பன் ஆக்சிஜன் கலந்தா என்ன வெளில வரும்? கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும். அது காத்துல கலந்து இன்னைக்கு என்ன ஆகுது? புகை வருது. கார்பன் டை ஆக்சைடு புகை எப்படி இருக்கு? கருப்பு கலர்ல இருக்கும். பெட்ரோல் எரிச்சாலும் கார்பன் டை ஆக்சைடு தான் வரும், டீசல் எடுத்தாலும் எல்லாத்தான் வரும். இன்னுமா சரிதானே? அப்போ இது பூமி உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த படிம பாறைகள் அடுத்து உருமாறும் பாறைகளாகவும் மாறும். ஆனா அது இப்ப நமக்கு சப்ஜெக்ட்ல வராதனால அது வேண்டாம். நம்ம ஜாகிரபி ஒன்றும் நடத்தல. ஓகேவா? அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஜாகிரபில. இப்போ இந்த ஸ்ட்ராட்டிபிகேஷன்ங்கிற கான்செப்ட் புரிஞ்சாதான், புரியுதா உங்களுக்கு, பூமிக்குள்ள விலங்குகள் உயிரினங்கள் எப்படி படிஞ்சதுங்கிற கான்செப்ட் புரியும். சரிதானே? உயிரினங்கள் படிஞ்சு என்ன காலப்போக்குல எரிபொருள்களாகவும் மாறுது, படிமங்களாகவும் மாறுது. சரியா? இதுவே உயிரற்ற பொருட்கள் படிஞ்சா பானை படிஞ்சு போகலாம், சரியா? செங்கல் படிஞ்சு போகலாம். சிந்து சமநிலையில செங்கல் படிஞ்சு போச்சு, பதிஞ்சு உள்ள போச்சு. அரண்மனைகள் பதிஞ்சு போகலாம். பல விஷயங்கள் என்ன ஆகலாம்? உள்ள புதைந்து போகும். அதை தோண்டி எடுக்கிற சப்ஜெக்ட் தான் என்னது? ஆர்கியாலஜி. ஆனா உயிருள்ள பொருட்களா இருந்தா புதைஞ்ச பொருளை எடுத்து அதோட வயதை நம்ம கணக்கிட முடியும். அது எப்படி அப்படின்னா, அந்த உயிருள்ள பொருள் புதையறதுக்கு முன்னாடி சுவாசிச்சிருக்கும்ல, இட் should have breathed. ஒரு நெல் சுவாசிச்சிருக்கும், ஒரு டைனோசர் சுவாசிச்சிருக்கும், ஆயிருக்கும், சுவாசிச்சிருக்காது, எல்லாமே சுவாசிச்சிருக்கும். எதை சுவாசிக்கும்? ஆக்சிஜனை சுவாசிக்கும். ஆக்சிஜன் மட்டும்தான் மூக்குள்ள போதா? நிறைய போகுது. ஆக்சிஜனை ரத்தம் எடுத்துட்டு மிச்சத்தை அப்படியே வெளில விட்டுறோம். ஆனா உள்ள கொஞ்சம் போய் படிஞ்சிருக்கும்ல, இந்த நுரையீரல்ல படிஞ்சிருக்கும்ல, உடம்பு ஃபுல்லா படிஞ்சிருக்கும்ல. அதுல நம்ம சுவாசிக்கும் போது கார்பனும் நம்ம மூக்குக்குள்ள போகுது. சரியா? அது கார்பன் பொதுவா 12 தான் இருக்கு. கார்பன் 12 அப்படின்ற அந்த இதுதான் காத்துல இருக்கு. சில நேரத்துல கார்பன் 14 இருக்கும். என்ன இருக்கும்? கார்பன் 14 அப்படின்ற வாயுவும் நம்ம சுவாசிக்கிறோம். இப்ப சுவாசிட்டு மூக்குள்ள போயிட்டு தான் இருக்கு. கார்பன் 14 அத ரேடியோ கார்பன் அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னா அது வந்து கதிரியக்க கார்பன், அது வந்து கதிர்வீச்சு வெளியில வரும். அப்ப கதிரியக்க கார்பனை நம்ம சுவாசிச்சுட்டோம். டைனோசரும் சுவாசிச்சிருக்கோம், ஒரு நத்தையும் சுவாசிச்சிருக்கோம். சுவாசம் கண்டிப்பா நம்ம ரெஸ்பிரேஷன் எல்லாம் எப்படி இருக்கும்? விலங்கு எல்லா விலங்குகளும் சுவாசிக்கிறது இல்லவா? அப்ப சுவாசிச்சுன்னா அதுக்குள்ள என்ன போயிருக்கும்? அந்த மூக்குக்குள்ள ரேடியோ கார்பன். ரேடியோ கார்பன் கார்பன்னா 12. நமக்கு 12 வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. எதை வச்சுதான் பண்ண முடியும்? ரேடியோ கார்பன் வச்சுதான் எதாவது பண்ண முடியும். ரேடியோ கார்பன் மூக்குள்ள போச்சுன்னா, அப்படி செத்து போய் அது படிஞ்சு போச்சுன்னா, அதோடைய படிமங்கள்ல என்ன நமக்கு தெரியும்? அதோட ட்ரேஸ் என்ன ட்ரேஸ் இருக்கும்? 14 ட்ரேஸ் இருக்கும். அது ரேடியேஷன் கொடுக்கும். இப்ப கதிரியக்கங்களை செய்யும். என்ன செய்யும்? கதிரியக்கங்களை செய்யும். அப்படி கதிரியக்கம் செய்யும் போது அந்த கதிரியக்கம் எவ்வளவு கொடுத்துருக்குங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அதை டேட் பண்ணலாம். கணிக்கலாம். இதோடைய காலத்தை கணிக்கலாம். இந்த முறை பேர் தான் என்னது? ரேடியோ கார்பன் டேட்டிங். ஆனா இதுல முக்கியமான ஒரு குறை இருக்கு. என்னன்னா, உயிருள்ள பொருளை தான் கண்டுபிடிக்க முடியும். உயிரற்ற பொருள் எப்படி சுவாசிக்கும்? இப்ப சுவாசிக்கலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரியா? சரி, சப்போஸ் இதை விட ஈஸியா டென்ட்ரோ குரோனோலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டென்ட்ரோ அப்படின்னாலே அது என்ன? அதுக்கு விரல்கள் என்று பொருள். என்னது? விரல். டென்ட்ரோ அப்படின்றது எதை குறிக்கும்? விரல். குரோனோ
அப்படின்னா டைம். நான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தரேன். இப்படி கேமஸ் அப்படின்னா திருமணம், புரிஞ்சுக்கிட்டீங்களோ? இண்டோனா உள்ள, எக்ஸோனா வெளியில. அது எப்பயுமே சில நேரத்துல உங்களுக்கு தெரியாத வார்த்தை கூட இந்த ரூட் வேர்ட்ஸ் வச்சு நீங்க கணிச்சிடலாம். அதனாலதான் நான் ரூட் வேர்டு சொல்லி கொடுக்குறேன். குரோனோ அப்படின்னா என்னது? டைம். டைம், காலம், வருடம் எதை வேணா குறிப்பிடும். டென்ட்ரோனா எதை குறிப்பிடும்? விரல்கள். சரியா? மரம் இருக்குல்ல, பெரிய பெரிய மரங்கள். மரங்கள் ரொம்ப வருஷம் வாழக்கூடியது, அப்படித்தானே? சில மரங்கள்லாம் 1000 வருஷம் வாழக்கூடிய மரங்கள்லாம் இருக்கு, 200 வருஷம் வாழக்கூடிய மரங்கள்லாம் இருக்கு. அப்படி மரம் வாழ்ந்து அதுக்கப்புறம் அது புதஞ்சு போயிருந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு இப்போ வந்து இந்த மரம் வந்து எடுத்துன்னு இவ்வளவு பெருசாக, கரெக்டா? லேயர் லேயரா தான் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இவ்வளவு லேயர் இருக்கும், அதுக்கப்புறம் வெளியில இன்னொரு லேயர் உருவாகும், அப்புறம் இன்னொரு சொல்லி லேயர் லேயரா தான் உருவாகும் இல்லையா? ஆனா அதை நீ வெட்டினா எப்படி தெரியும்? அந்த வட்ட வட்டமா தெரியும். வெட்டுனா எப்படி தெரியும்? வட்ட வட்டமா பார்த்திருப்பீங்கல்ல. அதுல இப்ப இது வந்து 100 வருஷம் பழசுதான், ரெண்டாவது 70 வருஷம் பழசு, மூணாவது 80 வருஷம் பழசு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வட்டமும் எதை குறிக்கும்? அதோட ஏஜை தான் குறிக்கும். இந்த மாதிரி மரத்தை வைத்து கணிக்க முடியும். எதை கணிப்பீங்கன்னா அந்த மரம் எதை சந்திச்சதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பட்டை உருவாகும். ரொம்ப நெருப்பு வந்துருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பட்டை உருவாயிருக்கும். ஒரு காட்டு தீ உருவாயிருந்தாலோ இல்ல மழை பெஞ்சிருந்தாலோ தண்ணி வறட்சி இருந்தாலோ என்ன ஒரு அதை பொறுத்துதான் என்ன உருவாகும், அதுக்கேற்ற மாதிரி மரம் அதோட பட்டையை உருவாக்கி இருக்குமா? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதை வச்சும் அந்த காலகட்டத்தில் மழை பெஞ்சுதா இல்லையாங்கிறத கணிக்க முடியும். ஆனா இதுவும் உயிருள்ள பொருட்களை வச்சுதான். சரி, எத்தனை சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் உயிரில்லா பொருள் அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அதுதான் தெர்மோ லூமினசன்ஸ். உயிரில்லா பொருட்களுக்கு, குறிப்பா பானைகள், பானை ஓடுகள், பாட்ஷெட்ஸ், பானை ஓடுகளை, பானையோடு கடைசியா ஒரு பொருள் எப்ப சூரியனை பார்த்துச்சு, எப்படி புதஞ்சு போறதுக்கு முன்னாடி கடைசியா அது மேல எப்ப சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்றத வச்சு அதோடைய காலத்தை கணிக்க முடியும். அந்த ப்ராசஸ் பேர் தானே தெர்மோ லூமினசன்ஸ். தெர்மோனா என்ன? வெப்பம். வெப்பம், வெயில் சொல்லலாமா? லூமின் என்றால் ஒளி. அப்ப கடைசியாக அது மேல எப்போ ஒளி பட்டுச்சு, வெப்பம் பட்டுச்சுங்கிறத வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? கணிக்க முடியும். அப்ப பானைகளுடைய வயதுகளை என்ன பண்றாங்க? இதை வச்சு கணிக்கிறாங்க. முதல்ல என்ன சொன்னேன்? சாட்டி வச்சு நீங்க முடிச்சிடலாம். சரியா? அடுக்குகளை வச்சுமா புவியில இருக்கக்கூடிய அந்த மண் அடுக்குகளை வச்சு நம்ம காலத்தை கணிக்க முடியும். ரெண்டாவது எப்படி கணிக்கலாம்? ரேடியோ கார்பன் சுவாசிக்கிறது வச்சு கணிக்கலாம். மூணாவது எப்படி கணிக்கலாம்? மர பட்டைகளை வச்சு கணிக்கலாம். நாலாவது ஒளி எப்ப கடைசி அந்த பொருள் மேல பட்டுச்சுன்னு ஜீவமற்ற உயிரற்ற பொருட்களுக்கு கணிக்கலாம். சரியா? அடுத்த அஞ்சாவது சொல்ல போறேன். இதுதான் இப்ப ரீசெண்டா டெவலப் பண்ணது. ரீசெண்டாலே 40 வருஷமா டெவலப் பண்ணது. சரியா? என்ன அப்படின்னா மெரைன் ஐசோடோப் ஸ்டேஜஸ். மெரைன் ஐசோடோப் ஸ்டேஜஸ். சரியா? அப்படின்னு சொல்ல எப்படி சொல்லலாம்? மெரைன் ஐசோடோப் ஸ்டேஜஸ். இதுல எப்படி ரேடியோ கார்பன் டேட்டிங்க்கு வந்து கார்பனை பயன்படுத்துறாங்களோ, மெரைன் ஐசோடோப் ஸ்டேஜஸ்ங்கிறது O16 இருக்கும் இயற்கையில. எப்படி கார்பன் 12 கார்பன் 14ங்கிறது ஒரு ட்வின்ஸோ, ஆக்சிஜன் 16 ஆக்சிஜன் 18ங்கிறது ட்வின்ஸ். சில தாவரங்கள், குறிப்பா கடல்ல இருக்கக்கூடிய, கடல் நீர்கள்ல வாழக்கூடிய ஒரு ஃபைட்டோ பிளாங்டான், நிலத்திற்கு புல்லு போல நீருக்கு ஃபைட்டோ பிளாங்டான். நிலத்துக்கு எப்படி புல்லோ நீருக்கு ஃபைட்டோ பிளாங்டான். ஃபைட்டோ பிளாங்டான் சில நேரத்துல ஆக்சிஜன் 18 சுவாசிக்கும், சில நேரத்துல ஆக்சிஜன் 16 சுவாசிக்கும். சரியா? அது எதை சுவாசிச்சு அப்படின்றத வச்சு அந்த காலத்துடைய கிளைமேட்டை கண்டுபிடிக்கலாம். காலநிலை. நீங்க போகக்கூடிய இடத்துல மரம் இருந்தா ஓகே, டென்ட்ரோக்ரோனாலஜி வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். மரம் இல்லாத பகுதி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் இல்லாம பல வருஷத்துக்கு முன்னாடி போகிறப்ப எல்லா இடத்துலயும் மரம் கிடைக்காதே. மரம் படிச்சிருந்தா ஓகே, படியாத இடத்துல இப்போ ஒரு மலை இருக்கு, மலை மேல சின்னதா ஒரு சொனை இருக்கு, அப்படின்னா அந்த சொனையில இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ பிளாங்டன் என்ன சுவாசிச்சுன்னு வச்சு இந்த மலையில, மேற்கு தொடர்ச்சி மலையில
1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சுதா அப்படின்னு நினைக்க முடியும். அப்ப எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. இந்த எம்ஐஎஸ் வச்சுதான் சிந்துச்சமலை யாரும் படையெடுத்து கொள்ளல, வெள்ளம் வந்தும் சாகல, அது வறட்சி வந்ததுனால காணாம போச்சுன்றத கண்டுபிடிச்சோம். சர்ஜான் மார்ஷல் தோண்டும் போது இந்த டெக்னிக் இல்ல. அதனால சர்ஜான் மார்ஷல் என்ன நினைச்சாருன்னா, சிந்துச்சமலை அகழ்வாராய்ச்சி செய்த சர்ஜான் மார்ஷல் என்ன நினைச்சாருன்னா, ஆரியர்கள் படையெடுத்து சிந்துச்சமலையை கொண்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஏன் அப்படி நினைச்சாரு? இந்த மெத்தட் அப்ப கண்டுபிடிக்கல. ஆனா எம்ஐஎஸ் மெத்தட் என்ன சொல்லுது? எம்ஐஎஸ் மெத்தட்ல தோண்டும் பொழுது கிமு 3000 பிசில, அதாவது இந்தியாவில் இருந்த இந்த பகுதியில, இப்ப இந்தியா இந்த பகுதி இன்னைக்கு வறட்சி ஆயிடுச்சு. பூமியிலேயே 2வது மிகப்பெரிய நாகரிகம் இல்லையா, மூத்த நாகரிகம் இருந்த இடம் இப்ப எப்படி இருக்கு பாருங்க, பாலைவனமா இருக்கு. இந்த பாலைவனத்திலயா அவன் நாகரிகத்தை தோற்றி வச்சிருப்பான்? அப்ப செழிப்பா இருந்துச்சு. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஏன்னா நம்மகிட்ட என்ன இருக்கு? எம்ஐஎஸ்ங்கிற அந்த மெத்தட் இருக்கு, ஆர்கியாலஜிக்கல் மெத்தட் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இது ரொம்ப செழிப்பா இருந்திருக்கு. அதாவது இப்ப இங்க பாருங்க, கங்கை எப்படி இருக்கு பாருங்க, கங்கை எப்படி செழிப்பா இருக்கோ அது போல இந்த பகுதி செழிப்பா இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த எம்ஐஎஸ் தான். இந்த 5 டெக்னிக் வந்து நமக்கு வந்து இன்னும் நிறைய இருக்கு, ஆனா அந்த 5 டெக்னிக் உங்களுக்கு போதுமானது. சரி, இப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு நிறுவனம் வேணும்ல. அந்த நிறுவனத்தின் பேர் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம். இது யார் உருவாக்குனா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவர் 1861ஆம் ஆண்டு உருவாக்குனார். அவர் தான் முதல் டைரக்டர் ஜெனரல். எப்போ உருவாச்சு தம்பி? 1861. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவர் தான் அதோடைய முதல் டைரக்டர் ஜெனரல். வெள்ளக்காரன் இந்தியாவை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறது 1782 ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வங்காள ஆசிய சமூகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சான், ஞாபகம் இருக்கா? ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்தியாவை பத்தி படிக்கிறதுக்கு நிறைய இலக்கியங்களை படிச்சான். இலக்கியங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவுது போல, தோண்டி படிச்சதுக்கு இது உதவுச்சு. இலக்கியங்களை வச்சு மட்டும் நம்ம படிக்க முடியாது. இப்ப இலக்கியங்களை வச்சு படிச்சோம்னா அப்ப நச்சினார்கிரியர் வந்து சங்ககாலம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு போட்டிருப்பாரு, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இலக்கியத்தை வச்சு நம்ம வாழ்வியலை தெரிஞ்சுக்கலாமே தவிர்த்து, சரியா, வரலாறு தெரிஞ்சுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இலக்கியத்தை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்? வாழ்வியலை புரிந்து கொள்ள முடியும். சிலப்பதிகாரத்துல கண்ணகி வியாபாரத்துக்கு, கண்ணகி தன்னுடைய கணவன் கோவலனுக்கு பணம் தொழில் செய்வதற்கு பணம் தேவைப்பட்டது என்பதற்காக தான் அணிந்திருந்த அணிகளை எடுத்து போய் அடகு வச்சு பணம் ஈட்டிக்கொள் வியாபாரத்துக்குன்னு அப்படின்னு அவன் சொன்னதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? வாழ்வியல தெரிஞ்சுக்கலாம். அப்ப கணவனுக்கு ஒரு வியாபார பிரச்சனை இருக்குன்ற பட்சத்துல இன்னைக்கு நம்ம எப்படி அடகு வைக்கிறோமோ, அடகு வச்சு நகை அடகு வச்சு, அப்ப நகை அடகு வச்சா அடகு வைக்கிறதுக்கு அடகு கடைக்காரன் இருந்திருக்கான், கரெக்டா இருந்திருக்கானா அப்படின்னு வாழ்வியல் தெரிஞ்சுக்கலாம். இது பொய் இல்லை, இது எப்படி பொய்யாகும்? ஆனா அடகு கடைக்காரன் பேரு அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருந்தானா அது உண்மையா இருக்கிறது வாய்ப்பு இல்லை, அது கற்பனையா கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன். அதே போல குவான்சாங் இலங்கைக்கு போகும்போது அவர் அங்க டிராகனை பார்த்தாருன்னு தான் நினைச்சிருக்காரு. அதுக்குன்னு டிராகன் அங்க இருந்துச்சுன்னா அது அடையாளம்? டிராகன்ற உயிரினம் இல்லவே இல்லை. அரக்கர்களையும் டிராகன்களையும் நான் பார்த்தேன் அப்படின்னு என்ன நினைச்சிருக்காரு? ஆமா, அதுக்கு அங்க இலங்கையில டிராகன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நம்புவீங்க? எங்க இருந்துச்சு டிராகன்? டைனோசரே இல்லை. டிராகன்கிறது கற்பனை விலங்கு. ஏன் சிந்துச்சமலை மக்கள் வந்து கொம்பு வைத்த குதிரையுடைய உருவத்தை உறைஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு கொம்பு வைத்த குதிரை இருந்துச்சுன்னு அர்த்தமாயிருமா? அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இலக்கியங்கள்ல வரலாறை தெரிந்து கொள்ள முடியாது, வாழ்வியலை தெரிஞ்சுக்கலாம். யூ கேன் கெஸ் த கல்ச்சர். மாசாத்துவான் மாநாயக்கன் என்று வியாபாரிகளுடைய பிள்ளைகளாக வளர்ந்து நகரங்கள் விட்டு நகரங்கள் சென்று அடகு வைத்து பிழைக்க போகும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்றத வச்சு அந்த கதை உண்மையா பொய்யான்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஆனா வாழ்வியல் எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சு கொள்ள முடியும்.
அப்ப முதல்ல வரலாறு இந்திய ஆராய்ச்சி செய்த ஆங்கிலேயன் வாழ்வியல முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வரலாறை உருவாக்குறான். அதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்த ஒரு நிறுவனம் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அது உருவானது 1861. ஆனால் ஆசியாட்டிக் சொசைட்டி உருவாக்குனது யாரு? சர் வில்லியம் ஜோன்ஸ். இப்ப உருவாக்குனாரு 1884. இவங்க தான் பகவத்கீதையை மொழிபெயர்த்தாங்க. பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. யார் மொழிபெயர்த்தா? சார்லஸ் வில்கின்ஸ் அப்படின்றவரு பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. அப்போ இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் யாரா இருந்தா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்தாங்க. இதெல்லாம் நடத்தினது தான். அப்புறம் பிராமி எழுத்தை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் பிரின்சப். பிராமி எழுத்தை கண்டுபிடிச்சது யாரு? ஜேம்ஸ் பிரின்சப். அசோக கல்வெட்டுகளை இவரு பயன்படுத்தினார். பிராமி எழுத்து அசோக கல்வெட்டு தான் தெரியும் நமக்கு. ஆனா இது அசோக பிராமி. பிராமி 2 பிராமி இருக்கு. அசோக பிராமி இருக்கு, தமிழ் பிராமி இருக்கு. இது சொல்றது அசோக பிராமி. சரியா? ஜேம்ஸ் பிரின்சப் என்பவர் பிராமி கல்வெட்டை பயன்படுத்துறாரு. சார்லஸ் வில்கின்ஸ்ங்கிறவர் பகவத்கீதை தமிழ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. சரியா? இதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்குது. இதே தருணத்துலதான் ஆண்ட்ரூ ஜகார் என்பவர் ஆதிச்சநல்லூர் முதல்ல அகழ்வாய்வு செய்யறார். முதல்ல அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர். ஒரு ஜெர்மன் எத்தனாலஜிஸ்ட் ஆண்ட்ரூ ஜகார். இதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? என்னப்பா? ஆமா. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் 1921 சிந்து சமவெளி தோண்டெடுக்கப்பட்டது. அவர் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வேயோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பே சிந்து சமவெளி தான். சரியா? இப்ப எங்க இருக்கு ஆபீஸுங்க? நியூ டெல்லியில இருக்கு. எந்த எந்த நிறுவனத்துக்கு கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே வருது. எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்களா? 1000 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. வருஷம் பட்ஜெட் 1000 கோடி ரூபாய். இதுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டான், பட் தெரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கிறச்ச தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. 1961 உருவாக்குனாங்க. இது 1861 உருவாக்குனாங்க. ஆனா தமிழ்நாட்டோட இது 100 வருஷம் கழிச்சு 1961 உருவாக்கியிருக்காங்க. அது சென்னையில இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. இது தனி அமைப்பு கிடையாது. இது ஆர்கியாலஜிக்கல் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஏஎஸ்ஐக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இவர்கள் நடத்தின 1968 இருந்து 2024 வரைக்கும் 40க்கும் மேற்பட்ட களங்களை தோண்டியிருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட களங்களை தமிழ்நாட்டில் தோண்டி எடுத்திருக்காங்க. மோர் தென் 40 சைட்ஸ். இவங்களுடைய வேலை தோன்றது மட்டும் கிடையாது. அதை தோன்றதும் அதை வரலாற்றா மாத்துறதும் அந்த பொருட்களை பாதுகாத்து வைக்கிறது இவங்களுடைய வேலை தான். அப்படி தோண்டப்பட்ட இடங்கள்ல பல காலங்களுக்கான இடங்கள் கிடைக்கும். ப்ரீ ஹிஸ்டாரிக் பொருளும் கிடைக்கலாம். நியாலத்திக் நவீன கற்கால பகுதி கிடைக்கலாம். மெகாலத்திக் பகுதியும் கிடைக்கலாம். பெருங்கற்கால பகுதி கிடைக்கலாம். சங்ககால பொருள் கிடைக்கலாம். எது வேணா கிடைக்கலாம். அதை தோண்டி எடுத்து அதோடைய வரலாற கணிச்சு காலத்தை கணிக்கணும். முதல்ல அதுக்கு யாரை யூஸ் பண்ணுவாங்க? காலத்தை கணிப்பதற்கு எப்படி கணிப்பாங்கன்னா, முதல்ல எந்த டேட்டிங் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரேடியோ கார்பன் டேட்டிங் தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கு மிஷின் இந்தியாவில் இல்லை. இருக்கு, 2 மிஷின் தான் இருக்கு. அந்த மிஷின்ல நம்ம செக் பண்ண மாட்டோம். பொதுவா ஒரே வேல்யூஸ் வரணுங்கிறதுக்காக வேண்டி சரியா 3-4 இடத்துக்கு நம்ம சாம்பிள் அனுப்புவோம். ஒரு சாம்பிளை செக் பண்றதுக்கு $500 செலவாகும். அதாவது எடுத்துட்டு 50,000 ரூபாய். எங்க செக் பண்ணுவாங்க அப்படின்னா பீட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு லேப் இருக்கு. என்ன இருக்கு? பீட்டா அனாலிட்டிக்ஸ் லேப் இருக்கு. எங்க இருக்குன்னா புளோரிடா. அங்க ஒரு மிஷின் இருக்கு, ஆக்சலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோபி
அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கு. அந்த ஏஎம்எஸ் மிஷின், அந்த ஏஎம்எஸ் மிஷின்ல பீட்டா அனலிட்டிக்ஸ்ங்கிற லேப்ல யுஎஸ் அமெரிக்கால இருக்கக்கூடிய புளோரிடா மாகாணத்துல அங்க செக் பண்ணி தான் சாம்பிள் கொடுப்பாங்க. இது இல்லாம மும்பைல ஒரு மிஷின் இருக்கு, யூபில ஒரு மிஷின் இருக்கு, அங்கேயும் செக் பண்ணுவாங்க. 3 வேல்யூஸும் வச்சு பார்க்க அப்படியே எக்ஸாக்ட் வேல்யூ வராது, கரெக்டா துல்லியமா வராது. ஒண்ணுல 3350 டேட் வரும், ஒண்ணுல 3315 டேட் வரும், ஒண்ணுல 2840 டேட் வரும். 3 வேல்யூ வரும், எக்ஸாக்டா துல்லியமெல்லாம் வராது. அது என்ன ஜோசியமா பாக்குது, இந்த நாள் இந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்ட்டு. சரியா? அதுல மோஸ்ட்லி பீட்டா அனலிட்டிக்ஸோட லேபை எடுத்துப்பாங்க, இல்ல சில நேரத்துல ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. அதனால தோராயமா சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே துல்லியமா சொல்ல முடியாது, தோராயமா தான் சொல்ல முடியும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சுமிச்சா கவனிக்கிறீங்களா? ஆமா, அப்படி தோண்டப்பட்ட இடங்கள் அந்த 40 வரிசைகள் இருக்கு இல்லையா, அதோடைய பேரும் அந்த சைட்டுடைய பேரும் அதோட லொகேஷனும் நீங்க முதல்ல படிக்க வேண்டிய விஷயம், எக்ஸாம்ல கேட்கும். அப்புறம் அந்த சைட்ல என்ன கிடைச்சது, ஃபைண்டிங்ஸ், அது 2வது. முதல்ல சைட்டுடைய லொகேஷன் எக்ஸாம்ல கேட்பான், அப்புறம் சைட்டுடைய ஃபைண்டிங்ஸ் கேட்பான். இதை முடிச்சிங்கனாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சு. இதை முடிச்சிங்கனாலே பாதி வேலை முடிஞ்சு. அதோட லிஸ்டிங் இருக்கு, எது எந்த மாவட்டம் அப்படின்னு மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்பான். முதல்ல தோண்டி எடுத்துக்கப்பட்ட இடம் இது 1968, உருவானது எப்போ 1961. சரி, 1961. அப்ப இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நம்ம தமிழ்நாடு ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, தோண்டி எடுத்திருக்கு. அதுல பேலியோலித்திக், மீசோலித்திக், நியான், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா. காலகட்டம் எப்படி பிரிக்கப்படுது, பழங்கற்காலம், சரியா, அதுக்கப்புறம் இடைக்கற்காலம், அதுக்கப்புறம் நியாலித்திக் நவீன கற்காலம், அப்புறம் இது 3 கற்காலங்கள். அதுக்கப்புறம் உலோக காலங்கள் உருவாது. செம்பு கற்காலம், செம்பு காலம் இல்லை, செம்பு கற்காலம், அப்புறம் வெங்கல காலம், அப்புறம் இரும்பு காலம். இது 3ம் உலோக காலங்கள், இது 3ம் கற்காலங்கள். இது என்ன சொல்றோம், இதை ஸ்டோன் ஏஜ்னு சொல்றோம், இதை மெட்டல் ஏஜ்னு சொல்றோம். முதல்ல இருக்கிறது பழங்கற்காலம், அது இன்னும் 3ஆ பிரியுது. அதுல மூத்தது லோவர், மிடில், அப்பர். இது லோவர் பெருசா அப்பர் பெருசா? அதுல லோவர் தான் பெருசு. நம்ம அப்பர் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கீழ்பழங்கற்காலம் தான் ரொம்ப பழசு, சரியா. மேல் பழங்கற்காலம்ங்கிறது இதுல எதை, அதாவது இதை நீங்க ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் மாதிரி புரிஞ்சுக்கணும். தோன்னா கீழே கிடைக்கிறது ரொம்ப பழசு, மேல கிடைக்கிறது புதுசு, அதனால கீழ் தான் பழசு. லோவருங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பழசு. ஹோமோ எரக்டஸ் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஆஸ்ட்ரோலோபிதிகஸ், அதுல இருந்து ஹோமோ ஹாபிலிசம் தான், அப்புறம் ஹோமோ எரக்டஸ் தான், அப்புறம் நியாண்டர்தல், அந்த காலகட்டம், சரியா. இதெல்லாம் ஒரு அச்சூரியன் கல் கிடைச்சது, அதெல்லாம் பேலோலித்திக் காலகட்டத்தில். அச்சூரியன் கல்லு தான் அதிகபட்சமா கண்டுபிடிச்ச டெக்னிக் என்னன்னா, வேட்டையாடுறதுக்கு ஒரு கல்லை பயன்படுத்திருக்கான், சொரக்கா வழியில் ஒரு கல்லை பயன்படுத்திருக்கான். அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்புறம் நெருப்பு கண்டுபிடிச்சான். முதல்ல கண்டுபிடிச்சது ஒரு கல்லும் ஒரு ஸ்டோன் டூலும் ஃபயரும். இது 2 தான் இவனுடைய அடிப்படை விஷயம். இவனுக்கு வீடு கட்ட தெரியாது, எதுவுமே தெரியாது. வேட்டையாடுவான், குகையில வாழ்வான். அதனாலே இவன் வாழ்ந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு குகைகள்ல தான் நமக்கு தெரியும். புருசோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிம்பேத்கா குகைகள், கர்னூல் குகைகள் அப்படின்ற மாதிரி மலைப்பகுதிகள்ல நமக்கு கிடைக்கும். மீசோலித்திக் அப்படின்றது இவனுக்கு என்ன தெரியும், இன்னும் ஸ்டோன் டூல் சின்னதாயிருச்சு. ஸ்டோன் டூல் என்ன ஆயிடுச்சு, 5 சென்டிமீட்டருக்கு சின்னதா இருக்கு, அதனால அதை மைக்ரோலித்துன்னு சொல்றோம்.
தமிழ்நாட்டுல தேரிக்காடுகள்ல கிடைக்குது. தமிழ்நாட்டுடைய தேரிக்காடு, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தேரிக்காடுல அவர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய டைமை கொடுத்துருக்கான் பாருங்க. 20 லட்சம் வருஷம். 20 லட்சம் வருஷத்துல இருந்து கிமு 8000 வரைக்கும் பழங்கற்காலம். வேட்டையாடினாங்க, கிளிக்கிறதுக்கு கிளீவர்ஸ் பயன்படுத்துவாங்க, கை சுத்தி கை கோடாரிகளை பயன்படுத்தி, அவ்வளவுதான். 8000த்துல இருந்து 1300 வரைக்கும் சிறு கற்களை பயன்படுத்தினாங்க. உலோகங்கள் தெரியாது, உணவு சேகரிக்கவும் வேட்டையாடவும் தெரிஞ்சிடும். அப்போ என்ன வந்துருச்சு, உணவு சேகரிக்கிற பழக்கத்தை கத்துக்கிட்டு இருக்கான். கேதரிங், உணவு சேகரிக்கிற பழக்கம். காட்டுக்குள்ள போயிட்டு அவனுக்கு தேவையான உணவை பொறிக்கிறது, கிழங்கு அகல்றது, எடுக்கிறது, இதையும் திங்க முடியும் அப்படின்னு. முக்கியமா மீசோலித்திக் மக்களுக்கு என்ன தெரியும், புதைக்க தெரியும். பரீடு த டெட், இறந்தவர்களை புதைத்தார்கள். இறந்தவர்கள் என்ன பண்ணா, புதைக்கிறான். அப்புறம் நியாலத்திக்ல என்ன கத்துக்கிட்டான் அப்படின்னா, விவசாயத்தை கத்துக்கிட்டான். அக்ரிகல்ச்சர். முன்னாடி ஒரு உணவை சேகரிக்க தெரியும், ஆனா அதை விதைச்சி உழுது விதைச்சி விளைக்க தெரியாது. என்ன தெரியாது, உழுது விதைச்சி விளைச்சு அறுவடை பண்ண தெரியாது. பெரிய லெவல்ல பெரிய ஃபார்மிங்கா பண்ண தெரியாது. சரியா? அதான் எப்ப கத்துக்கிட்டான், நியாலத்திக், நவீன கற்காலத்தில். அப்போ உழுது விதைச்சி அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல வேட்டையாடி வாழக்கூடிய, அதுக்கு வேட்டையாடுறத அவன் மறக்கலாம் இல்லை, அவன் வாழ்க்கை மாறுது. இப்ப நியாலத்திக்ல வேட்டையாடணும் இருப்பான், ஆனா யாரு நாகரிகமானவன், விவசாயம் பண்ற நாகரிகமான வேட்டையாடுறவனை விட. இன்னைக்கு ஐடி கம்பெனி வந்துருச்சு, அதுக்குன்னு ஐடி கம்பெனி மட்டுமா இருக்கு, இன்னைக்கு விவசாயம் நடந்துதான் இருக்கு, நடந்துட்டு இருக்குல்ல. அது போல. ஆனா எது பெரிய தொழில் பார்ப்பாங்க, ஐடி பெரிய தொழில் பார்ப்பாங்க. அது மாதிரி அந்த காலத்துல அக்ரிகல்ச்சர் தான் பெரிய தொழில், வேட்டையாடுறதை கம்பேர் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர். அப்போ ஆணிரைகளை மேய்க்கிறது வரும், டொமஸ்டிகேஷனும் வந்திருக்கு. ஆடு மாடுகளை மேய்ச்சிருந்தாதான் விவசாயம் பண்ணிருக்க முடியும். ஆனா டொமஸ்டிகேஷன் ஆரம்பிச்சது எந்த இடத்துலனா, மீசோலித்திக். நாய்களையும் கோதுமையும் பழக்கப்படுத்த, ஏன்னா அந்த கேதரிங் பண்ணும் போதே பழக்கப்படுத்திடலாம். அதே போல பானைகள் தேவைப்பட்டுச்சு, சேமிக்கிறதுக்கு என்ன வேணும், பானை செய்யணும், பானை வேணும்ல, அதை செய்யறோம். அந்த பானைகள் அதை பாலிஷ் பண்ணியிருக்கான். அது எப்படின்னா, பெபிள்ஸ், கூழாங்கற்களை வச்சு பாலிஷ் பண்ணியிருக்கான். அதுக்கு பேர் பர்னிஷிங் என்று பேர். பர்னிஷிங் என்றால் பானைகளை பாலிஷ் பண்றது, மெருகேற்றுறது, பர்னிஷிங். இது போல மீசோலித்திக், பேலியோலித்திக், நியாலத்திக் எங்க எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னா, கீழ்பழங்கற்கால பகுதிகள் அப்படின்னா தமிழ்நாட்டுல அதிரம்பாக்கம் ஒரு குட் எக்ஸாம்பிள். அதிரம்பாக்கம் முதல் கற்கால பொருள் கிடைச்சதுங்க, பல்லாவரம். கொசஸ்தலையாறு, இது மூணும் என்னது, கீழ்பழங்கற்கால பகுதிகள், தமிழகத்துடைய கீழ்பழங்கற்கால பகுதிகள். இந்தியாவிலே முதல்ல பழங்கற்காலக்கல் கிடைச்சது பல்லாவரத்துல தான், சொரக்கா வடிவிலக்கல். அந்த சொரக்காக்கல்ல இன்னைக்கு மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரி என்று அழைக்கிறார். மெட்ராஸ் கற்கருவிகள். இது எந்த வகையில வரும், அது அச்சூலியன் கல் வகையில வரும், அச்சூலியன் ஸ்டோன்.
தொழிற்சாலைகள் தான் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அதை உருவாக்குறதுக்கு வேணும்ல. இன்னைக்கு தொழிற்சாலைலாம் நீ பெரிய லெவல் யோசிக்காத, அந்த கல்லை செய்யறதுக்கு என்ன வந்திருக்கணும், ஒரு தொழிலாளர் தான் செஞ்சிருப்பான். அதான் அச்சூழியன். அச்சூழியன்ங்கிறது இங்க பாருங்க, இந்த ப்ளூ கலர் இருக்கிற எல்லா இடத்துலயுமே கிடைச்சிருக்கு. முதல்ல மனிதன் கண்டுபிடிச்ச முதல் கருவி பாருங்க. இது இயற்கையில இந்த கல் கிடைக்காது, இந்த கல்லை செதுக்கி இருக்காங்க. அப்ப இன்னொரு கல்லை வச்சு இந்த கல்லை அப்படி உடைச்சி அப்படிதான் என்ன பண்ணிக்க முடியும், ஒரு பகுதி ஷார்ப்பாகவும் இன்னொரு பகுதி கைப்பிடியாகவும் பயன்படுத்திருப்பாங்க. இதுதான் முதல் கற்கருவி. விளங்குதா? இதுல டிசைன் நிறைய இருக்கும். ஒண்ணு அறுக்க, ஒண்ணு வெட்ட, ஒண்ணு செதுக்க. இது கையிலே செஞ்சிருப்பான், கையிலேயே உடைக்க முடியும், பாறை இப்படி வச்சு அடிக்க முடியும். இன்னொரு கல்லை வச்சு டக் 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 டக்னு அடிச்சு என்ன பண்ணிருப்பான், இந்த மாதிரி செதுக்கி இருப்பான். இந்த கற்கருவிகளை தான் நம்ம என்ன நினைக்கிறோம், அச்சூழியன் அப்படின்றோம். இதுதான் மனிதன் முதல்ல கண்டுபிடிச்சது. அண்ட் இது ஹோமோ சாப்பியன்ஸ் கண்டுபிடிக்கல, இது ஹோமோ எரக்டஸுக்கே தெரியும். சரியா? அதான் சொன்னேன், பல்லாவரத்துல கண்டுபிடிச்சது ஹோமோ எரக்டஸ் பயன்படுத்துறதா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஹோமோ எரக்டஸ்க்கே இது தெரியும். அதாவது நெருப்பை கண்டுபிடிச்சால முதல் ஆளு. இங்க பாருங்க, பேரோடிக் தான் சொன்னாலே, ஸ்டோன் டூலும் நெருப்பும். நெருப்பை கண்டுபிடிக்கும் போது இந்த இதுவும் சேர்ந்து வந்துருச்சு. கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா? அப்போ நார்மலா இருக்கு சார். சரி, இதான் அச்சூழியன்கள். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் இதுல இன்னொரு வெரைட்டி இருக்கு. ஓகேவா? இந்த அச்சூழியன்கள் இல்லாம இன்னும் சில ஒரு ரெண்டு ஸ்டோன் டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓல்டோவான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதெல்லாம் எழுத வேண்டாம், அது உங்களுக்கு தேவையில்லை, இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? மொத்தத்துல கீழ்ப்பழங்கற்காலத்தில் கைக்கருவிகள், கற்கருவிகள் இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கற்கருவியை தான் யார் கண்டுபிடிச்சா, ப்ரூஸ் ரூட் வந்து பல்லாவரத்தை கண்டுபிடிச்சாங்க. பல்லாவரம், மதிரம்பாக்கம், கொசஸ்தலை, யார் இதெல்லாம்? ஆமா. அண்ட் இந்த கல் எதுல செஞ்சிருக்காங்க, பசால்ட் பாறையில செஞ்சிருக்காங்க. பொதுவா இந்த கல்லு மற்ற இடங்கள்ல இந்தியாவில் குவாட்ஸ்ல செய்வாங்க. பொதுவா இந்த கல்லு மற்ற இந்தியாவில மற்ற பகுதியில குவாட்ஸ்ல கிடைச்சிருக்கு. ஆனா தமிழகத்துல அந்த பாறை பசால்ட் பாறையில கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பசால்ட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. பசால்ட் என்னது, அது ஒரு தீப்பிழம்பு பாறை. சரியா? இன்ட்ரூசிவ் ராக், எக்ஸ்க்ளூசிவ் ராக். எக்ஸ்க்ளூசிவ் ராக் சடனா கூட இருக்கும், ஸ்லோவா கூட இருக்கும். சடன் கூலிங்கால உருவாக்குற. அண்ட் இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய வடபகுதிகளில் பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய இந்த இடத்துல நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கும். நார்த் சவுத் பார்ட்ல இந்த மக்கள் வாழ்ந்திருக்கான எவிடன்ஸ் இல்லை. இது வரைக்கும் கிடைக்கல. இனிமேல் கண்டுபிடிச்சா மாறலாம். அதை மாறிட்டே இருக்கேன். இப்பதான் நம்ம அக்ரஸிவா பண்ணிட்டு இருக்கோம்ல அகழ்வாராய்ச்சிய. அடுத்தது இடைப்பழங்கற்காலம். இடைப்பழங்கற்காலம் இது எங்க கிடைச்சிருக்கு, தஞ்சாவூர், அரியலூர் பகுதியில் கிடைச்சிருக்கு. தஞ்சாவூர், அரியலூர், சிவரக்கோட்டை, புதுப்பட்டி போன்ற பகுதிகளில் இடைப்பழங்கற்காலத்தை கிடைச்சிருக்கு. இடைப்பழங்கற்கால கருவிகள் கிடைச்சிருக்கு. மேல் பழங்கற்காலம் தமிழகத்தில் கிடைக்கவில்லை. அப்பர் பேலியோலித்திக், there is no evidence for upper paleolithic culture in தமிழ்நாடு. மேல் பழங்கற்கால கலாச்சாரம் தமிழகத்தில் இதுவரை கண்டறியப்படவில்லை. மேல் பழ கற்காலத்தின் கலாச்சாரம் இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை. அப்போ மிடிலுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டானதா இடைக்கற்காலம் தான். இடைக்கற்காலத்துல டிஎன்பிஎஸ்சில பல முறை கேட்ட இடம் ஒரே இடம், தேரிக்காடு. சரியா? எங்க? தேரிக்காடு, தூத்துக்குடி பக்கத்துல
இந்த இடத்துல பாருங்க சிகப்பா தெரியும், சரிதா? இங்க 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 இந்த பகுதிகள் இட்ஸ் அ கோஸ்டல், கடற்கரை டெபாசிஷன், ஏவோலியன் டெபாசிஷன் லேண்ட் ஃபார்ம்ஸ். கடற்கரைகளில் காணப்படக்கூடிய ஏவோலியன் நிலப்பரப்புகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? காற்றால உருவாக்கப்பட்ட நிலப்பரப்புகள். ஃபுல்லா செம்மண் கடந்து ஃபுல்லா என்ன இருக்கும்? செம்மண் பகுதிகள். இந்த பகுதிகளில் ஒரு இடம் மட்டும் பேட்ச் பேட்சா இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? பேட்ச் பேட்சா இதைத்தான் என்ன சொல்றாங்க? திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த 2 மாவட்டங்கள்ல காணப்படக்கூடிய பெரும்பாலும் தூத்துக்குடி. சாத்தான்குளம், முக்கியமான பகுதி சாத்தான்குளம். இந்த பகுதிகளில் காயல் பட்டணம் தெரியுதா? காயல் துறைமுகம், காயல், கொர்க்கை எங்க பக்கத்துல இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? கொர்க்கை எங்க இருக்கு? கொர்க்கை இங்க இருக்கு. காயல் குதிரைகளை இறக்குமதி செஞ்சாங்க. காயலும் கொர்க்கை ரெண்டுமே இங்கதான், பாண்டிய நாட்டு துறைமுகங்கள் பார்த்தோம் இல்லையா? ஆமா. அப்போ கொர்க்கைங்கிறது கொஞ்சம் கடலுக்குள்ள இருந்து இருக்கு. கப்பல் வந்து ஆற்றுக்குள்ள வந்து வரும். காயல் கடலோரமாவே இருக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேரிக்காடு, ரெட் சாண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த பகுதி நம்ம என்னன்னு சொல்லி நினைக்கிறோம் இன்னைக்கு? இட்ஸ் அ மீசோலித்திக் சைட், சரியா? இட்ஸ் அ மீசோலித்திக் சைட். ஆனா அங்க மட்டும் இல்லை, மற்ற இடங்களையும் கிடைக்கும், சரியா? பரவலா எதாவது கிடையாது. நான் ஃபேமஸ் இதுதான், தேரிக்காடு தான். அடுத்து நவீன கலாச்சார பகுதிகள், நவீன கற்கால கலாச்சார தமிழகம். நவீன கலாச்சாரத்துல நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்னு சொன்னேன்? விவசாயம், விலங்குகளை பழக்கப்படுத்துறது, பானைகளை டிசைன் பண்றது, பர்னிஷிங், பானைகளை உருவாக்குறது. பானை உருவாக்கணும்னா அப்ப கண்டிப்பா என்ன வேணும்? சக்கரை வேணும். சக்கரத்தை வச்சுதான் பானையை நீங்க சுத்துவீங்க. அப்ப சக்கரமும் என்ன இருந்திருக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கும்? வீல். சக்கரம் தெரியும், பானை தெரியும், விவசாயம் தெரியும், ஆடு மாடு பழக்கப்படுத்த தெரியும். இந்த நியாலத்திக் பீரியட்ல தான் நமக்கு இலக்கியங்கள்லாம் உருவாயிருக்கு, புரியுதா? ஆடு மாடு தெரிஞ்சா அப்ப கை கை குச்சி வச்சு மேய்க்க ஆரம்பிச்சிருப்பான், விளங்குதா? ஆடு மாடு மேய்க்குடைய காலம்னா முல்லை நில, காடும் காடு சார்ந்த வாழ்க்கையும் என்னுடைய பிரதான இதா இருந்திருக்கும், சரியா? முல்லையும் மருதமும் தான் இருந்திருக்கும். விவசாயத்துக்கு மருதம் தேவை, அதுக்கு ஆடு மாடு முல்லை தேவை. அப்ப முல்லை டு மருதம். காலனித்திக்குன்னா என்னது? அது வந்து குறிஞ்சி நிலப்பகுதி. அப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படின்னு தான் என்ன இருக்கு, கிராஜுவலா டெவலப் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன். நமக்கு இலக்கியங்கள் அடிப்படையில் ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது வெச்சி திணை, கடை திணைலாம் எதை வச்சுதான் வருது? ஆடு மாடை கவர்ந்துட்டு போறதுதான் வருதுங்கிறனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நியாலத்திக்ல இருந்து தான் நமக்கு வந்து கல்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கல்ச்சர் நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம செல்ஃபா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டீமா, சொசைட்டியா வாழ தொடங்கியிருக்கோம், சமூகமா வாழ தொடங்கியிருக்கோம். மக்கள் தொகை பெருகினதே எங்கதான்? நியாலத்திக்ல தான். என்ன விவசாயம் பண்ணும் போது வேற இடத்துக்கு போயிருக்க மாட்டான், மக்கள் தொகை என்ன ஆகும்? அதிகமாகும். வேட்டையாடி உணவு சேகரித்து சாப்பிடும் போது மக்கள் தொகை அதிகமா இருக்காது. ஒரு கூட்டம் வருது 40-30 பேர், அவ்வளவுதான். 30-40 பேருக்கு மேல மக்கள் தொகையே பெருகி இருக்காது. மான வேட்டையாட போகும்போது சிங்கம் இவனை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கும், சரியா? அதனால பேலத்திக் மெத்தடுக்கு நமக்கு நிறைய என்ன கிடைக்காது? சமூகமோ கலாச்சாரமோ இல்லை. ஞானத்துக்குள்ள தான் நமக்கு என்ன உருவாகுது? கலாச்சாரம்ன்றதே உருவாகுது. ஆனா இவர்களுக்கு என்ன தெரியாது? உலோகங்களை பயன்படுத்த தெரியாது. ஓகேவா? இந்த மாதிரி நியாலத்திக் சைட் நமக்கு எங்க கிடைச்சிருக்குன்னா பையம்பள்ளியில கிடைச்சிருக்கு. நியாலத்திக் கிராமம் தமிழகத்தில் காணப்படக்கூடிய ஒரு நியாலத்திக் சைட் தான் பையம்பள்ளி. இதே போல இந்தியாவுடைய நியாலத்திக் சைட்ஸ் எங்க சொல்லலாம்? முதல்ல வந்து மெஹர்கர், இட்ஸ் எ நியாலத்திக் வில்லேஜ். ரெண்டாவது குர்ஜான், இது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு, இது பாகிஸ்தான்ல இருக்கு. மூணாவது இப்ப நம்ம இங்க பார்த்த, இது வரைக்கும் பார்த்த நிறைய இருக்கு.
நான் உங்களுக்கு 3 ஸ்கூல் புக்ல இருக்க 3 சொல்றேன், தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா மெஹர்கருடைய காலகட்டமும் பையம்பள்ளி காலகட்டம் ஒண்ணு கிடையாது. பையம்பள்ளியோட காலகட்டம் 1000 பிசி, மெஹர்கருடைய காலகட்டம் 5000 பிசி. 7000 வருஷத்துக்கு முன்னாடி. புர்சுஹாம்ல குழி வீடுகளை பார்க்கலாம், பிட் ஹவுசஸ். குழி தோண்டி குழிக்குள்ள இறங்கி வீட்டுக்குள்ள போலாம், குழி வீடுகள் அப்படின்றத பார்க்கலாம். அங்க கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கனால குழி வீடு தோண்டி வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. கொள்ளு பாசிப்பயிர் எல்லாம் வளர்த்துருக்காங்க பையம்பள்ளியில. கொள்ளு பாசிப்பயிறு எல்லாம் வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு எங்க அதுக்கப்புறம் நமக்கு வெண்கல காலம்ன்றதே இல்லை. எங்க இல்லை நமக்கு அதுக்கப்புறம் என்ன இல்லை. எப்படி அப்பர் பேலியோலித்திக் இல்லையோ, அப்பர் பேலியோலித்திக் எப்படி இல்லையோ அதே போல சால்கோலித்திக், பிரான்ஸ் அப்படின்றதுலாம் இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட் எங்க போயிட்டோம், இரும்பு காலத்துக்கு போயிட்டோம். என்னவா இருக்கும் காரணம் அப்படின்னா, முதல்ல சிந்து சமணி மக்கள் முதல்ல கண்டுபிடிச்ச உலோகம் என்னவான்னு சொன்னேன், செம்பு. செம்பு முதல்ல கண்டுபிடிச்ச உலகம் செம்பு. அவன் ஏன் செம்பு கண்டுபிடிச்சானா, அந்த இடத்துல செம்பு சுரங்கம் இருந்துச்சு. ராஜஸ்தான்ல K3 அப்படின்ற ஒரு சுரங்கத்தில் இருந்துதான் அவன் செம்பை கண்டுபிடிச்சான். அதனால மனிதன் அறிந்திருந்த உலகம் செம்பு. சிந்து மக்களுக்கு இரும்பு என்ன இல்லை, அதிகமா கிடைத்த உலகம்ங்கிறது என்னதான், செம்பு. அதனால செம்பையும் எதையும் மிக்ஸ் பண்ணா செம்பு தெரியும், தங்கம் தெரியும், தகரம் தெரியும், துத்தநாகம் தெரியும், வெள்ளி தெரியும், சில்வர். சரியா? தங்கம், தகரம், துத்துநாகம், வெள்ளி, செம்பு இதெல்லாம் தெரியும் உனக்கு. அதனால செம்பையும் தகரத்தையும் கலந்தான். செம்பையும் தகரத்தையும் கலந்து என்ன உருவாக்கினா, வெண்கலத்தை உருவாக்கினா. செம்பையும் துத்துநாகத்தையும் கலந்து பித்தளை உருவாக்கும். செம்பையும் துத்துநாகத்தையும் கலந்து பித்தளை உருவாக்கணும். காப்பர் பிளஸ் டின் இஸ் ஈக்குவல் டு பிராஸ், காப்பர் பிளஸ் ஜிங்க் இஸ் ஈக்குவல் டு பிரான்ஸ். மாத்தி சொல்லிட்டேன். காப்பர் பிளஸ் டின் இஸ் ஈக்குவல் டு பிரான்ஸ், காப்பர் பிளஸ் ஜிங்க் இஸ் ஈக்குவல் டு பிராஸ். ஃபார்முலா எழுதிக்க. காப்பர் பிளஸ் டின் பிராஸ் இல்ல பிரான்ஸ். ஓகேவா? காப்பர் பிளஸ் ஜிங்க் இஸ் ஈக்குவல் டு பிராஸ். ஓகேவா? இதை செஞ்சான். ஏன்னா அவனுக்கு கிடைச்சது முதல்ல என்ன கிடைச்சது, K3 சுரங்கம் கிடைச்சது. அதே போல அங்க இந்த பகுதிகளில் இரும்பு அதிகமா கிடைக்கல. ஆனா ஆரியர்கள் முதல்ல கண்டுபிடிச்ச உலோகம் இருக்கு இல்லையா, ஆரியர்களும் செம்பை விட, ஆரியர்கள் இருந்த பகுதி என்னது, இந்த பகுதி யமுனையா மக்களா வாழ்ந்து குதிரைகளை வாழ்ந்துட்டு மனிதர் இருந்தா இல்லையா, இந்த பகுதிகளுக்கு அதிகமா கிடைத்த பொருள். இவனுங்களும் 3000 BCE இந்த டைம்ல இவங்க இங்க இருந்தாங்க. இந்த டைம்ல நமக்கு இங்க இண்டஸ்ட்ரியல் ஐசோலேஷன் இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ஐசோலேஷன் காப்பர் அதிகமா, காப்பரையும் பிரான்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே டைம்ல எம்ஏ மக்கள் என்ன பயன்படுத்திட்டு இருந்தான், அயனா பயன்படுத்தணும். சரியா? முதல்ல எந்த உலகத்தை எடுக்கிறாங்கிறது தான், இந்த டெக்னிக்கை கத்துக்கிறாங்கிறது தான். அதே டைம் பீரியட்ல இப்ப நம்ம கண்டுபிடிச்சது இந்த பகுதிகளும் இரும்பு இருந்திருக்கு, இந்த பகுதிகளை செம்பு இருந்திருக்கு, இந்த பகுதியில இரும்பு இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன கிடைக்குமோ அதை வச்சு அவன் முதல்ல செஞ்சிருக்கான். இங்க 16 மகாஜனபதங்கள் இருந்துச்சுன்னு சொல்லும் பொழுதும், 16 மகாஜனபதங்கள் இருந்துச்சுன்னு சொல்லும் போதும் ஏன் மகதம் பவர்ஃபுல் ஆச்சு அப்படின்றதுக்கு காரணம் என்ன சொன்னோம், ஏன்னா அது இரும்புக்கு மேல அது இருக்கு அதிகமா. அப்ப யாருக்கு என்ன கிடைக்கும், அந்த இடத்துல இருந்தா தானே கிடைக்கும். அதனால தமிழ் மக்கள், தமிழ்நாடு அப்படின்றதுக்கு இந்த பகுதி ஃபுல்லா இரும்பு பகுதி, கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி வர்றதுனால அவனுக்கு முன்னாடி என்ன கிடைச்சிருச்சு, கையில இரும்பு கிடைச்சிருச்சு. அதனால அவன் ஏன் செம்பு எடுத்து வெண்கலம் எடுத்து அப்புறம் இரும்புக்கு வரணும், அவன் ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துட்டான், அவன் இரும்புக்கு வந்துட்டான். அவனுக்கு கிடைச்சது வந்துட்டான். நம்ம மட்டும் இல்ல,
ஆரியர்களும் ஸ்ட்ரைட்டா எங்க வந்துட்டான், அவனும் ஸ்ட்ரைட்டா இரும்புக்கு வந்துட்டான். அவனுக்கு கிடைச்சிருச்சு, வந்துட்டான். சரியா சார், நான் டபுள் வாங்கல சார், ஸ்ட்ரைட்டா எங்க அப்பா எனக்கு வந்து ஐபோன் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா சரி இருந்துக்குப்பா. நீ டச் போனே யூஸ் பண்றோம்னா இருக்கட்டும். எத்தனை பேர் டபுள் வாங்கிட்டு டச் போன் வந்தீங்க? டபுள் 90s கிட்ட இருந்திருப்பீங்க, 20s கிட்ட இருந்தா ஸ்ட்ரைட்டா டச் போன் வந்திருப்பீங்க. சரி, அதுக்கு உங்களுக்கு அதான் கிடைச்சதுன்னா நீங்க கிடைச்சீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் சைனா செட்டு டபுள் வாங்கி அதுல அந்த பாம்பு துரத்திக்கிட்டே பொண்ணு சாப்பிடுமே அந்த கேம் விளையாண்டு, அதுக்கப்புறம் சைனா செட்டை போட்டு சைனா செட் வாங்கி கராமுரான்னு கத்திக்கிட்டு வாங்கி அது 2 சிம்ம மாத்தி மாத்தி போட்டு பேட்டரி மட்டும் தனியா எடுத்து சார்ஜ் பண்ணும். அதுக்கு வந்து எப்படி இருக்காதுன்னா, உங்களுக்கு இன்பில் பேட்டரி வராது, பேட்டரியை கழட்டி தனியா சார்ஜ் போடணும். 2008கள்ல 2007கள்ல இப்படி இருந்துச்சு. எத்தனை பேர் இப்ப தெரிய முழிக்கிறாங்க எல்லாரும். இப்படிதான் நாங்களாம் சார்ஜ் போட்டோம். சரியா, அதுக்கப்புறம் தான் இன்பில்ட் பேட்டரி. எப்போ ஏன்னா பேட்டரியே இல்லைன்னா எப்படா சார்ஜ் போடுவேன், இல்ல போட்டுக்கலாம்ப்பா. அதுல அப்புறம் நார்மல் யூஎஸ்பி போட்டு வந்து, அப்புறம் அதுல பி போட்டு வந்து, அப்ப இப்ப டைப் சி போட்டு வந்து, இப்ப கேட்டா ரெண்டே மணி நேரத்துல 2 நிமிஷத்துல சார்ஜ் ஆயிருச்சுப்பா. இப்ப சார்ஜரே வேண்டாம், மேல வச்சாலே சார்ஜ், வயர்லெஸ் சார்ஜிங் வந்துருச்சு. அப்புறம் வந்துருச்சு. அதுக்குன்னு நான் ஸ்டெப் தான் சொல்ல முடியும். அதுக்கு நீ வாங்கும் போதே நீ இதெல்லாம் நீ இதை பயன்படுத்தலைங்கிறதுனால அது இல்லைன்னா அதுல. ஆமா தானே? அது மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சின்னச்சமலையில தோண்டி எடுத்த பகுதியில என்ன கிடைக்கல, இரும்பு எதுவும் கிடைக்காதனால இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நம்ம இரும்பு தெரியாதுன்னு சொல்லிட்டோம். இந்த பகுதியில் இருக்கிற இடத்துக்கு மக்களுக்கு நம்ம இரும்பு தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். குதிரையும் கிடைக்கல, குதிரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டோம். அதனால அந்த பகுதி அதே நேரத்துல மற்ற பகுதியில் இருக்கிறவனுக்கு அது தெரியாதுன்னு சொல்ல தேவையில்லை. இவனுக்கு காப்பரோட இது அதிகமா கிடைச்சிருக்கு, இரும்பு அதிகமா கிடைச்சதுனால இரும்பு தோண்டி இருக்கான், இரும்பு பயன்படுத்தி இருக்கான். அண்ட் கடலோரமா இருந்ததுனால இரும்பை ஏற்றுமதியும் பண்ணியிருக்கான். ஃபைனஸ்ட் ஸ்டீல் எஃகு உலகத்திலே வந்து முதல்ல ஃபைனஸ்ட் ஸ்டீல் ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு, சரிங்களா, தமிழகத்திலிருந்து தான் உலகத்துக்கு ஃபுல்லா போயிருக்கு ஸ்டீல் ஏற்றுமதியா இருக்கு. அதனால நமக்கு என்ன இல்ல, வெங்கல காலம், செம்பு காலம், செம்பு கற்காலம்னா கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா என்னதான் இரும்பு காலம் தான். அந்த இரும்பு காலத்துல முதன்மையான ஊர் தான் ஆதிச்சநல்லூர், நம்ம ஆண்ட்ரூ ஜகார் சொன்னது. சரியா, அப்ப ஆல்ரெடி பையம்பள்ளி, கொடுமணல், ஆதிச்சநல்லூர் 3 படிச்சிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு அது வரிசை பிரகாரம் சொல்றேன். ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு? திருநெல்வேலி மாவட்டம், அந்த பகுதிக்கு கால்டோல் வந்தாரு. இது இரும்பு பயன்படுத்தினால இது வந்து எதோட ஒப்பிட்டாரு அவரு, வேத காலத்தோட ஒப்பிட்டாரு. ஆனா வேத கால மக்கள் வேற, இந்த மக்கள் வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரும்பு கிடைச்சதுனால அது வேதகால மக்கள்ட்டார். ஆனா வேதகால மக்களுக்கு முன்னதாகவே இப்ப நமக்கு என்ன இரும்பு பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்றது, சிந்துச்சமணி மக்கள் இருந்த அதே காலகட்டத்தில் நம்ம இங்க இரும்பை பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆனா அதே நேரத்துல சிந்துச்சமணி மக்கள் பயன்படுத்தின சங்கு வலையில் தமிழகத்துல இருந்து போயிருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. ஒரு விளக்கு இருக்கு, விளக்கு இருக்குல்ல, விளக்கு, இந்த விளக்கு இப்படி வரும். சரியா, இந்த விளக்கோட எட்ஜில் ஒரு மயில் ரெக்கையை வச்சு நிற்கும். சரியா, விளக்கு விளக்கு சரியா, ஒரு விளக்கு, அந்த விளக்குடைய புடி இருக்குல்ல, அந்த புடியில ஒரு மயில் தோகை வரிசை மாதிரி இருக்கும். இந்த விளக்கு தமிழகத்துல இங்க கிடைக்கும் போது, கீழடியில கிடைக்கும் போது கிடைச்சிருக்கு. அதே டிசைன்ல சிந்துச்சமலையும் கிடைச்சிருக்கு. அதே டிசைன், நான் சொல்றது விளங்குதான், அதே டிசைன்ல கிடைச்சிருக்கு. சிந்துச்சமலையை தோணாலும் நமக்கு வந்து என்ன பானை கிடைக்கும், கருப்பு சிப்பு மட்பானை கிடைக்கும். இங்க தோணாலும் என்ன கிடைக்கும், கருப்பு சிப்பு மட்பானை கிடைக்கும். சிந்துச்சமலையிலையும் அணிகலன்கள் என்ன கிடைக்கும், கர்னீலியன் பொருள் லாப்பிஸ் லசூலி கிடைக்கும். நமக்கு தமிழகத்தில் என்ன கிடைக்குது, கர்னீலியன் பொருளும் லாப்பிஸ் லசூலியும் கிடைக்குது. நான் சொல்றது விளங்குதா? அதே போல செங்கல்ல வீடு கட்டுறது சிந்துச்சமலையில ஒண்ணு, கீழடியிலையும் ஒண்ணு. கிணறு தோணக்கூடிய அந்த மெத்தடும் சிந்துச்சமலையில ஒண்ணு, கீழடியிலையும் ஒண்ணு. சரியா, வளைய கிணறுகள், என்ன கிணறுகள், ரிங்குடு வெல், வளைய கிணறுகள் தோண்டுவது சிந்துச்சமலைக்கு பழக்கம் இருக்கு, கீழடி மக்களுக்கு பழக்கம் இருக்கு. சிந்துச்சமலை எழுத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கு. சரியா, அதே போல கீழடியில கிடைக்கப்பட்ட கிருக்கல்களுடைய எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. கீழடியில கிடைச்ச கிருக்கல் இங்கிலீஷ்ல சொன்னேன், கிராஃபிட்டி. சரியா, கிராஃபிட்டி
சிந்துச்சமொழியும் நகர நாகரிகம், கீழடியும் நகரம். அதுவும் அர்பன், இதுவும் அர்பன். ஒரே டிஃபரன்ஸ் என்ன? அவன் செம்பு, நம்ம இரும்பு, அவ்வளவு டிஃபரன்ஸ். அவன் செம்பு, நம்ம இரும்பு. அண்டு இரும்பு காலத்தை நம்ம பெருங்கற்காலம்னு சொல்றதுக்கான காரணம், நம்ம இரும்பை பயன்படுத்துற அதே நேரத்துல நம்ம புதைத்தவர்களை எப்படி புதைச்சோங்கிற டெக்னிக்கும் புதுசா இருந்துச்சு. அதான் பெருங்கற்காலம். அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டோம். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். புதைக்கிற முறையை சொன்னா அது பெருங்கற்காலம், சரியா? இரும்பு பயன்படுத்திட்டு புதைச்சிட்டு இரும்பு காலம் பெருங்கற்காலம் ஒண்ணுதான். அட் அவங்களுக்கு எப்படி இருந்தாங்க? இப்ப இறந்தோரை வணங்கினோம், இறந்தோரை வழிபட்டோம். இன்னைக்கு சிறு தெய்வங்களாக அவங்க இருக்காங்க. பிறகு பெருதெய்வம், அந்த டைம்ல பெருதெய்வங்களே கிடையாது, சரியா? தெய்வங்கள் அப்படின்னாலே இறந்தவர்களை வழிபடுறதுதான் நம்மளுடைய தமிழகத்துடைய தமிழ் மக்களுடைய மரபு, சரியா? அவங்களுக்கு கறி சாப்பிடுவாங்க, என்ன பிடிச்சாங்களோ எல்லா கையிலும், எல்லா சாமி கையிலும் அருவாள் இருக்கு. அருவாள் கையில இருக்கிற சாமி தான் தமிழ் சாமி. அதுல மூத்தவர் முருகன், அதுல மலையாண்டவர் முருகன். சங்க இலக்கியங்கள் அவருடைய சங்க இலக்கியங்கள்ல தான் அவருடைய பேர் தான் அதிகமா இருக்கு. சிவன் பேர் அதிகமா இருக்கு, முருகன் பேர் அதிகமா இருக்கா? சரியா? சிவன் பேரை விட முருகன் பேர் அதிகமா இருக்கு. லட்சுமி பேர் அதிகமா இருக்கா, கொற்றவை பேர் அதிகமா இருக்கா? கொற்றவை. சங்க இலக்கியத்துல கொற்றவையின் மகன் முருகன் தான் குறிப்பிடப்பட்டு. யாருடைய மகன் முருகன்? கொற்றவையின் மகன் அப்படின்னா சங்க இலக்கியம் கொற்றப்பட்டு. அப்போ கொற்றவையும் யாரு? காளி தெய்வம், காளி பெண் தெய்வம். பார்வதி பேர்லாம் இல்ல, சரியா? கொற்றவை தான் அடிக்கடி வருவாங்க. ஒரு வீரமான பெண்ணு அப்படின்னாலே என்ன, அந்த யாருக்கு ஒப்பிடப்படுவாங்க? காளி, கொற்றவைக்கு தான் ஒப்பிடப்படுவாள். அதே போல செய்யோன் யாரு? முருகன் ஒப்பிடப்படுவாங்க. முருகனை மயிலுடன் ஒப்பிடப்படுவாங்க. மலைப்பகுதி குறிஞ்சி நிலத்து அரசன் அப்படின்னு ஒப்பிட பண்ணுவாங்க, சரிங்களா? ஆடு மாடுகள் கொடி கோல், ஆடு மாடுகளை காக்கிறதுக்காக உயிரை விட்டவனை தான், ஆமா, கோலை வச்சுதான் அவங்களுடைய ஃபுல்லாவே இப்படிதான் இருந்துச்சு. விவசாயமும் முள்ளையும் மருதமும் தான் அதிகமா வருமே தவிர்த்து, சரியா, இம்பார்ட்டன்ஸ் வந்து லிட்ரேச்சர் அங்க கொடுத்துருப்பான். மாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பான். இப்ப ரீசெண்டா கூட பார்த்தோம், அங்க மாடு இது மஞ்சு விரட்டுக்கான அச்சு உனக்கு இருக்கு. நம்மளும் இங்க மஞ்சு விரட்டு செய்யறோம், பொங்கல் செய்யறோம். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கோம். இவ்வளவு தொடர்புகள் இருக்கு, சரியா? இவ்வளவு தொடர்புகள் நாம் பார்த்திருக்கோம். முதுமக்கள் தாலி, ஈம பேலை, தொட்டில் பேலை, மென்ஹெர், இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இது வரைக்கும் நம்ம கிளாஸ் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த 40 சைட்ஸ் இருக்குல்ல, அந்த சைஸ், அதாவது இந்த டாபிக் பார்க்க போறோம். ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன கிடைச்சது, முதல்ல எங்க இருக்கு பிளேஸோட இடமும், அப்புறம் கண்டுபிடிச்சதும் முடிச்சிட்டோம்னா இந்த டாபிக் முடிஞ்சு. நான் உங்களுக்கு இன்னைக்கு என்னங்க 40க்கு மேலே படிக்கணும், சரியா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மேப்லேயே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்த்தோம்? ஆர்கியாலஜிக்கல் introduction to systematic scientific method. Introduction to archaeology. Scientific methods for dating. டேட்டிங்னா இந்த அந்த டேட்டிங் கிடையாது. நம்ம பண்ற இது வந்து காலத்தை தெரிஞ்சுக்கிற டேட்டிங். நம்ம டேட்டிங் யோசிக்கிறோம். ஆமா, சயின்டிபிக் மெத்தட்ஸ் ஃபார் டேட்டிங், இன்ட்ரோடக்ஷன் டு ஆர்கியாலஜி, டைப்ஸ் ஆஃப் ராக் ஃபார்மேஷன் அண்ட் ஃபாசில்ஸ், படிமங்கள் அப்படின்றது. அப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் ASI and TN Archaeological Department. TN Archaeological Department. அப்புறம் sites in தமிழ்நாடு.
அவ்வளவு. இதெல்லாம் தான் பார்த்தோம் சயின்ஸ் இன் தமிழ்நாடு.